அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சென்னை அம்பத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய நாதாகா மற்றும் தாவேகா நபர்கள் எந்த அளவுக்கு மோதிக்கிறாங்க அப்படின்றத இந்த ஒரு பேனர்ல இருந்தே நம்மளால பார்க்க முடியுது. இந்த தகவல் குறித்த முழுமையான வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். என்னதான் எல்லா மேடைகள்லையுமே தாவேகாவுடைய தலைவரான விஜய் அவர்கள் திமுக மற்றும் தாவேகா இந்த 2 கட்சிகளுக்குள்ள தான் போட்டி அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே, இணையதளமாக இருந்தாலும் சரி, பொதுக்கூட்ட மேடைகளாக இருந்தாலும் சரி, தாவேகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் அதிகமான மோதல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். செய்தியாளர்கள் சந்திப்புல கூட சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தம்பி விஜய் அவர்கள் தாவேகா கட்சியை இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்குள்ள எங்களோட போட்டி போட நினைக்கிறது ரொம்பவே தவறு அப்படின்னும். ஏன்னா நாங்க நிறைய தேர்தல்களை பார்த்திருக்கோம், மக்களை நேரடியாக சந்திச்சிருக்கோம், மக்களிடையே வாக்குகளை வாங்கி கிட்டத்தட்ட தமிழகத்திலேயே 3வது பெரிய கட்சியாக வளர்ந்தும் இருக்கும், எங்களை போட்டியாளராக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு தான் தகுதி இல்லை அப்படின்னு நேரடியாகவே தாவேகா குறித்து சீமான் அவர்கள் விமர்சனமும் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் தாவேகா நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமான் அவர்களுக்கு தான் எங்களோட மோத தகுதி இல்லை அப்படின்னும், ஏன்னா அவருக்கு வந்த இந்த 36 லட்சம் வாக்குகளும் நாங்க போட்டது தான் அப்படின்னும், விஜயோடைய ரசிகர்கள் மட்டும் இல்லைன்னா சீமானால இந்த அளவுக்கு வளர்ந்தே இருக்க முடியாது அப்படின்னு நேரடியாகவே சீமானையும் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளையும் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் விஜயை விட அதிகமான ஒரு மாஸ்கரோட கூட்டியே தேரணும் அப்படின்னு சீமான் அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பிப்ரவரி 21ஆம் தேதியை முடிவு பண்ணி 10 லட்சத்திற்கு மேல நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் வரணும் அப்படின்ற ஒரு கட்டளையை சீமான் அவர்கள் அனைத்து தமிழக மக்களுக்குமே கொடுத்திருக்காரு. இந்த விஷயத்துல தான் தற்போது தாவேகாக்கும் நாதாகாக்கும் கடுமையான போட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சென்னை அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா செவர்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜயோடைய போஸ்டரும், இன்னொரு பக்கம் சீமானுடைய போஸ்டரும் ஒட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. போஸ்டர்லயே இந்த அளவுக்கு மோதல் போயிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்தடுத்த மேடைகள்ல எந்த அளவுக்கு போட்டி போட போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தனக்கு எந்த அளவுக்கு ஆளுமை இருக்கு அப்படின்றத விஜய் ஒரு பக்கம் காட்டி இருந்தாலும், சீமானவர்கள் பலமுறை அதை நிரூபிச்சிருந்தாலும், இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய போட்டியாக மாறி யாருக்குமே ஆதரவாளர்களாக இல்லாத மக்கள் கூட சீமானால விஜயை விட கூட்டத்தை கூட்ட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை தற்போது அனைத்து மக்களுக்குமே வரவழைச்சிருக்காரு விஜய் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. ஏற்கனவே நிறைய மாஸ்கரோட காட்டியிருக்கக்கூடிய சீமானுக்கு இந்த விஷயம் அப்படின்றது ஒரு பரீட்சையாகவே மாறி இருக்கக்கூடிய நிலையில் பிப்ரவரி 21ஆம் தேதி தான் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.